அது இந்த படம் பேர் கேட்டாங்க, என்ன படம்னு? ஃபேமிலி படம்னு. அது சரி பேர் என்ன? ஃபேமிலி படம். நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு இதே மாதிரி பேசி பேசி ஒரு நாளைக்கு திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப பேசுற. சரி எனக்கு பேரா யாரு அப்படின்னு டைரக்டர்கிட்ட கேட்கும்போது விவேக் பிரசன்னாவா ஏன்னு எனக்கும் தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கும் தனியா பாட்டு வைக்க மாட்டாங்க, கூட பக்கத்துல நிக்கணும். அவ்வளவேதான் புடிச்சு போறாங்கன்னா அடுத்த படத்துல டைரக்டர் கேட்டு டுயட் வாங்குறோம். அடுத்தடுத்த படத்துல அப்படியே நம்மளுக்கு அப்படின்னு நடிக்கணும். இல்ல அப்பவும் தாரா தான். எனக்கு விருது கொடுக்குற விழா கூட வர மாட்டாங்க. ஆமாம், ஒன்லி நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்வாங்க. நீங்கள் பேசி என்ன ஆக போகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டுவாங்க சார். அப்போ மேடம் அப்போலாம் ப்ரிவியூக்கு கூப்பிட மாட்டீங்க. இல்ல சார், நாங்கள் டிக்கெட் வாங்கி வரணும். இல்ல சார், தியேட்டர்ல அந்த ஒரு தனி மனிதனோட ஒப்பீனியனோ ரிவ்யூவோ ஒட்டுமொத்தமா ரசிகர்களோட மனநிலையை மாத்துறது வந்து தப்பு. படம் நல்லா இல்லைன்னா அந்த படத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த மட்டும் விமர்சிங்க. பட் அவங்களோட பர்சனல் ஃபேமிலியை இழுத்து இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ஆக்சுவலாக காட்டாம இருந்தால் பெட்டர். ஹூவர் இஸ் கவரிங் தட். இவர் கொஞ்சம் ஓவரா பேசுறாரு, வேற மாதிரி பேசுறாருன்னா அதை காட்டாம இருக்கலாம். இல்லை அதை எடுக்கிறதே அதை காட்டுறது. ஆக்சுவலா ஆமா, அது இந்த இண்டஸ்ட்ரி வந்து 24 டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவுட்புட் வரலன்னா ரொம்ப கஷ்டம். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. Hi, this is Deepika from Red Nool. இன்னைக்கு நம்மளோட the family படம் டீம் இருக்காங்க. வணக்கம். First of all, நான் வந்து I was talking to director sir also. Like என்னன்னா இந்த காஸ்டே வந்து ஒரு ஃபேமிலி நெக்ஸ்ட் டோர், அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், நம்ம வந்து நெய்பர்ஸ் வந்து அவங்க கஷ்டங்கள்லாம் பார்த்துருப்போம், இல்லை அவங்க பக்கத்து வீடுனாலே எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலில் தான் இருக்குது காஸ்டிங் பார்க்கும்போது. நீங்கள் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் ரஷஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அவுட்கம் அப்படின்னு? நான் என்ன படம் பார்க்கலதுனால ரஷஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல? ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. எங்களுக்கு ஸ்கிரிப்டாக என்ன அவர் சொன்னாரோ, என்ன பேப்பரில் இருந்ததோ, என்ன எழுதினாரோ அது அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு. ஸோ அதனால் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஓகே, நீங்கள் டப்பிங்லலாம் பார்த்துருப்பீங்களா? அப்போ இல்லை, ரொம்ப கேஷுவலான ஒரு படம். இல்லை, எல்லா ஃபேமிலியும் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிப்பாங்க. இந்த கான்டென்ட்டோட எல்லா குடும்பத்துலையும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருக்கும் அதான் ஃபேமிலி படம் அப்படிங்கிறது எல்லா ஃபேமிலிக்கும் உண்டான படம். எஸ். இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு உதாரணமாக கூட இருக்கும். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு ஆளுக்கு உடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு மீதி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் கஷ்டப்படுறது. அது ஒரு நல்ல கான்செப்ட். படம் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். ஒரு ஃபேமிலினா இப்படி இருக்கணும், ஃபேமிலி ஒரு பர்சனுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக இது வந்திருக்கு. நான் ஓரளவுக்கு பார்த்துட்டேன். அவங்களோட முதல் படங்கிறதுனால எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல பார்த்துடணும் அப்படிங்கிறதுனால பார்த்துட்டாங்க. ஒரு பயமா இன்னும் ரீடேக்லாம் திருப்பி பண்ண மாட்டாங்க சார், கோத்து விடாதீங்க. பூஜை போடுற அன்னைக்கு முதல்ல அலா வந்ததும் அதுதான். பூசணிக்காவோட கடைசி ஆளா போனோம். கடைசி அலா போனதும் அதுதான். நம்மளை விட்டுட்டு வேற ஏதாவது எடுத்துட போறாங்க. வீட்டுல இருந்து வேற ஆள். ஏன்னா சினிமாவில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இவங்க கேமரா கட் சொல்லி 2 நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபுட்டேஜ் எடுக்க முடியாது. அது வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும். மல்லி 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 அந்த ஒரு பயம் இருக்கும்ல. லைக் நாட் ஜஸ்ட் தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு இல்லனாலுமே லைக் ஒரு கேரக்டர் எங்களுக்கே அந்த பயம் இருக்கு. அதுதான். ஏன்னா எதை டெலீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாதுல்ல. இவன் என்ன ஓவரா பண்றான், நாளைல இருந்து இவன் வேணாம் அப்படின்னு பார்த்து போர்ஷன் கம்மியாயிடும். இல்ல இந்த இடத்துல டயலாக் இருந்தது, இப்போ நான் அவ்வளவு நாள் நடிச்சேனே அது காணவே அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். பட் பிரியங்கா வந்து ஃபர்ஸ்ட் நாள் அவங்களுக்கு பூஜை போட்டதுல இருந்தும் சரி, அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை. ஸோ அப்பியரன்ஸாக ஒரு குடும்பத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் பேசாமல் சில விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதிக உரையாடல் இருக்காது அந்த குடும்பத்தோட. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கு என்னோட லைஃப் பார்ட்னர் கேரக்டர். ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபேமிலி படம் அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம் அதெல்லாம் பேசினோம். நம்ம வீட்லேயே வந்து பெஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்ஸ் வந்து இருப்பாங்க. நம்ம வீட்டில் ஃபேமிலி அது வந்து சப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே, சரி நீ இது இப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லை எனக்கு இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் இது செம்மையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு சப்போர்ட் சிஸ்டம் ப்ளஸ் ஒரு கிரிட்டிக். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி பற்றி பேசி ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்
வெல் விஷஸ். ஸோ அதனால வந்து தே ஆர் பெஸ்ட் கிரிட்டிக்ஸ். ஸோ நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை கறி தான் அவங்க எந்த விஷயமும் சொல்லுவாங்க. மை எல்டர் சிஸ்டர் இஸ் மை பெஸ்ட் கிரிட்டிக். அவங்க எதுவுமே பாரபட்சம் பார்க்காம நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க, நல்லா இல்லைன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க, இது இல்லை இதை மாற்றிக்கோ அதை மாற்றிக்கோன்னு. அது நம்ம உள்ளே எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் நம்ம செய்கிற தொழிலில் கொஞ்சம் புதுசாக இருக்கும். பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது அது நம்ம உள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அது நம்ம பெருசாக அனலைஸ் பண்ணாமல் இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பட்டிருக்கு, நம்ம இன்னும் பெட்டராக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிறது நல்ல விஷயம். அது ஃபேமிலி தான் நமக்கு ஃபஸ்ட்டு அது நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபேமிலியில் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி படங்கள் வந்து இல்லை. நிறைய ஆக்ஷன் பார்க்குறோம், நிறைய பிளட் பார்க்குறோம். ஆக்சுவலி நடுவில் ஒரு கமெண்ட்டே வந்து போட்டிருந்தாங்க யாரோ, தியேட்டர் போனாலே இந்த கன்ஸு சண்டை தான் வந்துட்டு இருக்கு, இதுதான் கொஞ்சம் பார்க்க இல்லாம ஒரு படம் எக்ஸாக்ட்லி ரத்தம் இல்லாம ஒரு படம் வருது. அந்த வகையில் ஒரு க்யூட்டான கதையை வந்து நாங்கள் வழங்கியிருக்கோம். ஆமாம். நான் மற்ற படங்கள் கூட ரிலீஸ் ஆன படங்கள் விட்டு இந்த படத்துக்கு இப்போ சாங் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்தும் சரி, ட்ரெய்லர் வந்ததும் சரி, நல்லா இருக்கு, பார்க்க ரெஃப்ரெஷிங்காக இருக்கு, பார்க்கணும்னு தோணுது. ஸோ அந்த கமெண்ட் வந்து ஃபேமிலி படத்துக்கு கிடைச்சிது. ஸோ இதை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து கண்டிப்பாக படமாகவும் இருக்கு. உங்க ஃபேமிலி சப்போர்ட் இதுதான் சொன்னேன் நான். அவங்க சொன்னது எல்லாருக்கும் இருந்த ஒரே காமன் ஒப்பீனியன். இப்போ 5-6 பேர் இருக்காங்கன்னா 6 பேருக்குமே ஒரே மாதிரி தான் தோணிருக்கு. ஒருத்தர் வந்து என்னப்பா போர் அடிக்கும் போலையே அந்த மாதிரிலாம் சொல்லலை. பார்க்க இது நல்லா இருக்குப்பா, சிரிப்பாகவும் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அதுல நிறைய பேர் இருந்து ஒரு ஃப்ரேம் பார்க்குறதே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஃபேமிலியை தாத்தா, அம்மா, அப்பா, தம்பிங்க, அண்ணி கேரக்டர் இதெல்லாம் ஒரு நெருக்கடியான ஹாலில் ஒரு 6 பேர் நிற்கிறது. இப்போ எல்லாமே படம் வந்து பெருசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய பங்களாவை காமிச்சு ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் ரூம் விட்டு வெளில வரும்போதே 5 நிமிஷம் ஆகும், சீரியல் மாதிரி. இப்போ அப்படி இல்லை, நம்ம எல்லாம் தொட்டுக்கிற ரைட்லேயே நிற்கிறோம். ரொம்ப ஒரு ஒரு உண்மையான மத்திய தர குடும்பத்துடைய கதை. பார்த்தீங்களா ஃபேமிலி. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நாங்கள் இருந்தால் கூட எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் கூட ஒரு படத்தை வந்து சொல்கிற விதம் இருக்குல்ல, அப்படி இப்படி இருக்குது பாருங்கள் சார் இப்படி சொல்கிறாரு, ஒரு சில படங்கள் பற்றி இப்படி வருது அப்படி வருது அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டில் அது பிரச்சனை இல்லைங்க, சினிமா வேணான்னு தான் சொல்லுவாங்க. அது இந்த படம் பேர் கேட்டாங்க, என்ன படம்னு, ஃபேமிலி படம்னு. அது சரி பேர் என்ன, ஃபேமிலி படம். உனக்கு இதே மாதிரி பேசி பேசி ஒரு நாளைக்கு படத்து பேர் என்ன, ஃபேமிலி படம். திரும்ப பேசுறீங்க, திரும்ப பேசுறீங்க. சோ அவங்க என்ன பார்த்தாங்களா இல்லையா ட்ரெய்லர் தானே உங்க ஃபேமிலி? நானே பார்க்கலங்க. ட்ரெய்லர் பார்க்கலையா சார்? இல்ல நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். அவங்க பார்த்தாங்க. படம் ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அகைன்ஸ்டா நீங்க சினிமாக்கு? இல்லங்க அவங்க இல்ல அப்படி கிடையாது, அவங்களுக்கு சினிமாக்கு அகைன்ஸ்ட்லாம் கிடையாது. இல்ல நீங்க வரதுக்கு. ஆமா நம்ம அகைன்ஸ்ட் தானே. நீங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க பின்ன? இல்லை நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, அவங்க எந்த விழாக்கும் வரமாட்டாங்க, எனக்கு விருது கொடுக்குற விழா கூட வரமாட்டாங்க. ஆமாம், ஒன்லி நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்வாங்க. நீங்கள் பேசி என்ன ஆக போகுதுன்னுவாங்க. அப்புறம் பட்டிமன்றத்தில் நடுவர் தீர்ப்பு சொல்லுவாருன்னு சிரிக்கும். தீர்ப்பு ஜட்ஜு சொல்கிற தீர்ப்பே எவனோ மரியாதை கொடுக்கல உங்கள் பட்டிமன்ற நடுவர். அது மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் இருப்பாங்க. ஆனால் ஷீ லைக்ஸ் மூவிஸ். ஓகே, இதில் இந்த பட கதை தோராயமாக சொன்னேன். ஷீ செட் ஓகே, அக்செப்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டுவாங்க சார். அப்போ மேடம் அப்போலாம் ப்ரிவியூக்கு கூப்பிட மாட்டீங்க. நாங்கள் டிக்கெட் வாங்கி வரணும். இல்லை சார், தியேட்டரில் அந்த ஆடியன்ஸ் மத்தியில் உட்காந்து பார்க்கறது ஒரு வைப் இல்லை சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டர் தான் மோர் தென் ப்ரிவியூ. ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கறது இன்னும் நல்ல ஒரு ஃபீல். அதுக்காக சொன்னேன். ஓகே, நீங்க ஆக்சுவலி வந்து ஒரு இந்த படத்தோட கதை மேலோட்டமாக டைரக்டர் சொல்லியிருப்பாரு. குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு குடும்பம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இப்போ ஒரு ஃபீமேல் ஒரு மீடியாக்குள்ளே வராங்க அப்படிங்கும் போது என் சைடில் கண்டிப்பாக வந்து ரிலேட்டிவ்ஸ் ஒரு வாட்டி சொல்லுவாங்க, ஃபேமிலி. ஆனால் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் பயங்கரம். இந்த குடும்பம் எப்படி ஒருத்தரை ஜெயிக்க வைக்க தூண்டுதோ அதே மாதிரி என் குடும்பம் என்னை ஜெயிக்க வைக்க பயங்கர சப்போர்ட். அம்மா அப்பாவும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நம்புறதுக்காகவே ஒரு வாட்டி ஜெயிச்சு காட்டலாமே அப்படின்ட்டு தான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. கொஞ்சம் சரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அதுவும் எங்கள் அம்மா அப்பாவோட பார்க்கும்போது, அம்மாவோடைய ஆசை தான் என்னுடைய அடம்னு சொல்லுவேன். சின்ன வயசில் அந்த டிவிலெலாம் பார்க்கும்போது, ஐ மீன் நல்லா படித்தா பேப்பரில் வரலாம்னாலாம் சொல்லுவாங்க, அதுக்காகவே படிப்பேன். பேப்பரில் வரணும் அம்மா ஆசைப்படுவாங்க, அம்மா ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசைப்பட்டாங்க.
இப்போ தான் அது நிறைவேறிருக்கு. ஸோ இது ஃபேமிலி படம். ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட் பண்ணி மேலே வந்திருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஆமா நீ obviously ஜெயிச்சிட்ட பிரியா. எனக்கு இந்த வார்த்தை ஸோ ஆக்சுவலி அதான் இன்னும் நிறைய ஸ்க்ரீன்ஸ் வரணும்னு மை பெஸ்ட் விஷஸ். டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் மாதிரி. படத்துல வந்து ஸ்க்ரீன்ல வரணும்ட்டு. சார் அது பெஸ்ட். நான் உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறேன் சார். பாருங்க ப்ரொஃபஸரா நடிச்சிருக்கேன். ஆனா பிசிக்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. மனப்பாடம் பண்ணி பயங்கரமா வார்ம் ஹோல் பிளாக் அதான் படத்துல வந்து அது ஒரு அட்வான்டேஜ். எந்த ஒரு கேரக்டர் வேணாலும் நம்ம பல வாழலாம் அவதாரத்தில் அப்படின்னு. ஒரு உருவமாக ஒரு வரலாம். உருவம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இவர் ஃபோன் பண்ணார் மேனேஜர். ஆ. ஒரு படம் சார், ஒரே ஒரு நாள் ஷூட்டு, நீங்கள் தான் பேங்க் மேனேஜர்னாரு. அவ்வளவுதான். என்னைக்கு நம்ம பணத்தெல்லாம் என்றது இதெல்லாம் பண்ணவே முடியாது. டம்மி நோட்னு கொடுத்தாலும் ஒரு திருப்திக்கு என்ன திருப்திக்கு எண்ணிடலாம் அப்படின்ட்டு. டீசர் ட்ரெய்லர் கீழெல்லாம் வந்து ஒரே விஷயம் தான் வந்து போட்டிருந்தாங்க. படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மெனக்கெடல் வந்து காதால கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லர் வழியாக வந்து அவங்க பார்க்குறாங்க அந்த ரியலாகவே படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் அந்த கஷ்டம் அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே வந்து நான் அஃப்கோர்ஸ் நான் டேரக்டர் சார்கிட்டையும் அதான் கேட்டேன். அவ்வளோ கஷ்டம், மெனக்கெடல், ஒரு க்ரூ பிஹைண்ட் த ஸ்க்ரீன், ஆன் த ஸ்க்ரீன் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஈஸியாக வந்து வார்த்தைகள், ஜட்ஜ்மெண்டல் காமெண்ட்ஸ்லாம் வந்து வருதுல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை எல்லாருக்கும் வந்து நம்மளோட தனிப்பட்ட ஒரு வேலையை எல்லாருக்கும் வந்து பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் தான். அது நாம் அவங்க மேலே திணிக்க முடியாது. அது பட் ஒப்பீனியன்னா நியூட்ரலாக இருக்கணும். இப்போ ஒரு படம் நல்லா இருக்குன்னா உண்மையாலுமே நல்லா இருக்குதா, எல்லாருக்கும் ஒரு 90% வந்து காமனான இந்த கமெண்ட் தான் இருக்கும். நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 10% யார் இருப்பாங்கன்னா அந்த ஜானர் ஒத்து வராது, இல்லை பார்க்காம போயிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி படம் நான் பார்க்க மாட்டேமா, எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா தான் இருக்கும். பர்பஸாக ஒரு விஷயம் தப்பாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உண்மையாலுமே ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குதான், அது ரீச் ஆகிடும், அதில் யாரும் தடுக்க முடியாது. பட் அதை தாண்டி ஒரு தனி மனிதனோட ஒப்பீனியனோ ரிவ்யூவோ ஒட்டுமொத்தமாக ரசிகர்களோட மனநிலையை மாற்றுறது வந்து தப்பு. அது எடுத்துக்கக்கூடாது, ஆடியன்ஸ் அப்படி எடுத்துக்கக்கூடாது. அவன் ஒருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் உங்களோட ரசனை கிடையாது. அதை நீங்கள் காதில் வாங்கிட்டு அதுதான் படமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறதே தப்பு. பிரியாணி நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு தான் பார்க்கணும். பார்த்த உடனே எனக்கு பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பர்சனலாக பாருங்கள், அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது ரிலேட்டடாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் திட்டுங்க. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா அப்படி பண்ண முடியாது, நான் வந்து 500 ரூபாய் கொடுக்குறேன், நான் 500 ரூபாய் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் அப்படி பார்த்தா எல்லாமே வேஸ்ட்டு தான். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் போய் யோசிச்சு ஏன் நம்மளுக்கு பிடிச்சது ஏன் பண்ணுறீங்க, பெஸ்ட்டாக இருக்குன்னு ஏன் பண்ணுறீங்க, அப்போ இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களை சினிமாவும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு மீடியம் தான். உங்களை ட்ரெஸ் சந்தோஷப்படுத்துது, வீடு சந்தோஷப்படுத்துது, கார் சந்தோஷப்படுத்துது, உங்கள் சந்தோஷம் தானே அதுவும். சினிமாவும் அதே சந்தோஷம் தான். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஒப்பீனியன் பண்ணுங்கள், நாட் அ ரிவ்யூ. இல்லை அழகாக சொல்லிட்டாரு, ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாரு. நான் யாருக்கு வேணாலும் ரைட்ஸ் இருக்குது விமர்சிக்கிறதுக்கு. பட் இட் ஹேஸ் டு பி ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் தான். யாரையும் அவமரியாதை பண்ணி ரொம்ப டார்கெட் பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஐ மீன் ரேஜில் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறது வந்து இந்த மீடியம் வந்து காட்டக்கூடாது. ஐ மீன் போய் ரிவ்யூஸ்னு எடுக்கிறாங்க, ஜெனுவினாக கொடுக்குற ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் போய் தான் ஆகணும். பிகாஸ் நிறைய பேர் வந்து இங்கே நிறைய பேர் ஐ எம் டிபெண்ட் ஆன் த ரிவ்யூஸ். ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு தான் நானே ஆக்சுவலாக படத்துக்கு போவேன். அன்லெஸ் எனக்கு அவர் பிடிச்ச ஹீரோவாக இருந்தால் எதுவுமே கேட்டுக்காமல் போயிடுவேன். பட் ஜென்ரலாக ஒரு படம்னா அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு தான் நான் போவேன், ட்ரெய்லரை பார்த்துட்டு தான் போவேன். ஸோ விமர்சிக்கிறது இஸ் நாட் அ பேட் திங். பட் அது என்ன லெவல்னு ஒன்று இருக்குது. பிகாஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிவ்யூஸ் தட் நார்மல் பீப்புள் பிகம் ஸ்டார்ஸ். அதுவும் இருக்குது. அவங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸாக தான் இன்றைக்கி வந்து நிறைய ஜாம்பவான்கள் உருவாயிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் படம் நல்லா இல்லைன்னா அந்த படத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்த மட்டும் விமர்சிங்க. பட் அவங்களோட பர்சனல் ஃபேமிலியை இழுத்து இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ஆக்சுவலாக காட்டாமல் இருந்தால் பெட்டர். ஹூஎவர் இஸ் கவரிங் தட், இவர் கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு, வேறு மாதிரி பேசுகிறாருன்னா அதை காட்டாமல் இருக்கலாம். ஆக்சுவலா ஆமா, அது எல்லாமே பிசினஸ், எல்லாத்தையுமே பிசினஸா ஆக்கிட்டோம்னா இங்க வந்து நிம்மதி போயிடும். இங்க இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. பிசினஸ்க்குள்ள பிசினஸ் பண்ணுங்கிறது வந்து இப்போ ஒரு பெரிய பிசினஸா இருக்கு. பர்ஃபெக்ட். இல்லை ரிவ்யூன்றது பாசிட்டிவாக இருக்கணும்னு மட்டும் இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லலாம். ஆனால் அதையே உண்மையாக நினச்சிட்டு போகாமல் இருப்பாங்களான்றது சந்தேகம் தான். இப்போ நான் மீட்டிங்கில் பேசுகிறேங்க, ஒரு 1000 ஆடியன்ஸ் இருப்பாங்க, 500 பேர் கை தட்டுவான், மீதி 500 பேருக்கு அது போய் சேர்ந்தது. ஆனால் அவனுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, அடுத்தது அப்படின்வான். அது மாதிரி தான். சரி படம் நல்லா இருக்குது சார், ஆனால் பாட்டு வேஸ்ட்டு சார்.
இப்போ வந்து இவங்க நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க படம் பார்க்குறவங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு இது ஜாஸ்தி ஆயிடுச்சு. விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் ரெக்கார்டிங்னா என்னன்னே தெரியாமல் இருந்தோம் இல்ல. இசைனா பாட்டுன்னு நினச்சிருந்தான். படத்தில் வர ரெக்கார்டிங் பற்றிலாம் யாருமே பேச மாட்டாங்க. இப்போது அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆர்ஆர் அதுவும் சுருக்கி சினிமா பாஷையிலே சொல்கிறான். ஆர்ஆர் சூப்பர் அப்படின்றான். அந்த மாதிரி நல்லது நல்லதாக சொல்லணும். ஆனால் தனிப்பட்ட விமர்சனம் அதை வந்து பெருசாக ஆக்குறது அது அவ்வளோவா சரியில்லை. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து 24 டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி இல்லை அவங்களுக்கு அவுட்புட் வரலைன்னா ரொம்ப கஷ்டம். அது தொழில் பாதிக்கப்படும். அதனால தான் உண்மையிலே சொன்னீங்கன்னா வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த தொழிலில் இல்லாத ஒரு பெரிய பலம் வந்து சினிமா தொழிலில் இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு டீம் ஒர்க்கு. நீங்கள் என்ன பெரிய மேனேஜ்மெண்ட் நடத்தினாலும் சரி, மேனேஜர் சொன்னால் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்க மாட்டான். எந்த இதுலேயும் மேனேஜர் சொன்னால் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்க மாட்டான். என்ன சொல்கிறீங்க? என்ன நீங்கள் சொன்னால் சரி சான்ட்டு போயிடுவான். நாசமாக போகுதுன்னா கூட பரவாயில்லன்டுவான். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. அந்த டீம் லீடர் எது சொல்கிறாரோ ஒபே. அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கு நீங்கள் எந்த தொழிலையும் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் போட்டு நாசம் பண்ணக்கூடாது ரிவ்யூன்ற பேரில். ரிவ்யூ சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபேமிலியாக இருங்க. அண்ட் உங்களோட அந்த பாண்டை பார்த்தாலே தெரியுது படம் வந்து எவ்வளோ தூரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்கம் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஒன் ஃபேக்டர் உங்களுக்குன்ட்டு ஒரு பிடிச்ச ஃபேக்டர் இருந்திருக்கும்ல இந்த படத்தோட ஸ்டோரி கேட்கும்போதோ இல்லை ரஷஸ் பார்க்கும்போதோ, அந்த ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்காக ஷேர் பண்ண முடியுமா? இதுக்காக வந்து பாருங்க அப்படின்ட்டு. சினிமா ஜேர்னியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து படமாக ஒருத்தர் அழகாக காமிக்க போகிறாருங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்டர். ஒரு சினிமா துறையில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து சூப்பராக கனெக்ட் ஆகும். அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் க்ரூவோட சேர்ந்து நடிக்கிறது வாஸ் another ஃபேக்டர் ஃபார் மீ டு அக்ரி த கண்டென்ட் இமீடியட்டாக. விவேக் பிரசன்னா அண்ணா பேர் சொன்ன உடனே ஷூட் எப்போ போகிறோம் தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் சாரை வந்து இதில் பார்த்து ஐயோ இவரை நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் ஒரு பயங்கர இருங்க, நான் சொன்னது இன்னும் ரெண்டு மூணு பிட்டு அதிகமாக. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ரீஜா அம்மா அவங்க எக்ஸ்ட்ராடினரி. அவங்க மாவீரன்லேயே அவங்கள பார்த்து பயங்கரமாக கனெக்ட் ஆனேன். அவங்க நம்ம படத்தில் நமக்கு அம்மாவாக நடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அதுவே ஒரு பயங்கர மொமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப செலிப்ரேட்டிங் மொமெண்ட்டாக இருந்தது. இந்த க்ரூவோட நம்ம ஒரு 32 days ட்ராவல் பண்ண போகிறோன்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீறி ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த செட்டில். எஸ் 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 எனக்கு இந்த படம் பொறுத்த அளவுக்கு இந்த படம் இன்றைய சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். ஏன்னா இப்போ எஸ்பெஷலி மிடில் கிளாஸில் இருக்க ஃபேமிலிஸில் என்ன பண்ணுறாங்க, நம்ம மேலே போகணுன்னா குழந்தைங்கள வந்து மிகப்பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. மிகப்பெரிய ஆளாக்கணும் அவங்க நினைக்கிற மாதிரி. டாக்டர் படி கலெக்டர் படி எல்லாரும் டாக்டர் ஆனால் யார் தான் அதாவது ஒரு பேஷண்ட் ஆகுது. சேயிங் இருக்கு. அது எப்படி எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கு. இது எப்படின்னா இது என்ன சொல்ல வரோம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வித்தியாசமான லட்சியம் வச்சுருக்கிற ஒரு பையன். அதுக்கு அவனோட அண்ணன் அம்மா தாத்தா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் தான் ஏதாவது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அச்சீவ் பண்ணி அந்த ஃபேமிலியை மேலே தூக்கிட்டு வர முடியும். இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி சொசைட்டிக்கு அது தேவையான ஒன்று. சார் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்கல. கதை சொல்லும்போது டைரக்டர் சொல்லும்போது ஓகே நான் டப்பிங் ஆர்டிஸ்ட், ஆனால் வந்து படத்தில் கொஞ்சம் மிதமான டைலாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். சார் ஓகே நான் எனக்கு வந்து ரொம்ப தூரம் நீ கஷ்டப்பட்ட கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சார் எனக்கு பேர யார் அப்படின்னு டேரக்டர்கிட்ட கேட்கும்போது விவேக் பிரசன்னாவா ஏன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா என் படத்துல வந்து ரொமான்ஸ் இருக்காது. எனக்குன்னு தனியா பாட்டு வைக்க மாட்டாங்க. கூட பக்கத்துல நிக்கணும். அவ்வளவேதான் புடிச்சு போறாங்கன்னா அடுத்த படத்துல டைரக்டர் கேட்டு டூயட் வாங்குறோம். அடுத்தடுத்த படத்துல அப்படியே நம்மளுக்கு அப்படியே நடிக்கணும். இல்லை அப்பவும் தாத்தா தான். அப்ப தாத்தா இல்ல சரி வேற ரோல். வேற ரோல். பால்யகால நண்பர் நீங்க. கொஞ்சம் பால்யகால சிறப்பு. பழைய காதல்னு சொல்லிக்கலாம் சார். ஸோ எல்லாருக்குமே ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் சாதிச்சிருப்பேன்னு சொல்லி வெளியே சொல்லி புலம்பியிருப்போம். நிறைய பேர் புலம்பியிருப்பாங்க. இந்த படம் யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டுட்டு ஃபேமிலியோட வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பாண்ட் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே இருங்க, திருஷ்டி சுற்றி போடுங்க அப்புறமா போயிட்டு. இதே மாதிரி ஃபேமிலியாக நீங்கள் ட்ராவல் பண்ணோம். அஃப்கோர்ஸ் இதில் வந்து யூனிக்கான கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபீல் குட் படமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுல வந்து வி ஆர் வெரி ஹாப்பி. இன்னும் இதே மாதிரி நிறைய ஃபீல் குட் படம் கொடுக்கணும்னு மை பெஸ்ட் விஷஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தீபிகா. தேங்க்யூ. ஃபுட் ஸ்பான்சர் பை தவச
தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை.